ஹலோ குட்டீஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. நீங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாணவர்கள் ஒரு விதமான கமெண்ட்ஸ் வந்து பண்றீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "ப்ரோ போ ப்ரோ சும்மா எப்ப பார்த்தாலும் லீவ் 50 நாளா வீட்ல தான் இருக்கோம். தலை வலிக்குது ப்ரோ நாங்க ஸ்கூலுக்கு போறோம்ன்னு" சொல்லிட்டு ஒரு 30% ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. 45% ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் வேணாம் ப்ரோ. கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. மீதி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சைடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் தள்ளி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, இங்க தனியார் பள்ளிகள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, "இல்ல சீக்கிரமா பள்ளிகள வந்து திறந்துடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில தான், பள்ளிகள் திறப்பு டேட்ட பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஜூன் 6ஆம் தேதி வெளியிட்டிருந்தாலும் கூட, இப்ப கூட நம்முடைய அன்பில் மகேஷுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் பாருங்க. "சார் ப்ளீஸ் ரீஓப்பன் கேன்சல் பண்ணுங்க சார்" அப்படின்ற மாரி கமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். ஓகேங்களா? உங்க பசங்கன்னா பரவால்ல, ஏசில படிப்பாங்க எங்கனா வெளிய. நாங்க அப்படிலாம் இல்ல சார். சரியா ஃபேன் கூட ஓடாது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல. அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அன்பில் மகேஷ்க்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். அவரு பார்க்கறனாலும் அவருடைய அட்மின் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு இருக்கா இல்லையான்றது 3ஆம் தேதி ஈவ்னிங் கன்ஃபார்ம் தெரிஞ்சிரும். 3ஆம் தேதி என்னைக்குன்னா, மண்டே ஈவ்னிங் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் சார்புல இறுதி முடிவு அறிவிச்சிருவாங்க. இல்லங்க டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு. நாங்க வச்சுர்றோம். பரவால்ல ஸ்டூடண்ட்ஸ் வரட்டும். அப்படின்னு சொல்ற ஒரு சில சூழ்நிலைகளும் இருக்கு. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி தங்களுடைய ஒப்பீனியன் சொல்றாங்க. "அட ப்ரோ சும்மா இரு ப்ரோ நீ வேற. ஸ்கூல்ஸ் லீவ் விட்டா எங்களுக்கு தான் ப்ரோ வேஸ்ட்டு." ஏன்பா என்னன்னு கேட்டா, "சாட்டர்டே லீவ் வச்சு எங்கள வச்சுருவாங்க ப்ரோ. அதனால ஓப்பனே பண்ணி தொலைக்கட்டும் ப்ரோ. சாட்டர்டே சண்டேயாவது 2 நாள் லீவ் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திங்கட்கிழமை மாலைக்குள் நிச்சயமா தெரிஞ்சிரும். இன்னைக்கு என்ன டேட்டு? வியாழக்கிழமையா? ஆமா. நமக்கு இன்னும் ஒரு 3 டேஸ் இல்ல ஒரு 4 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பள்ளிகள் திறப்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான அறிவிப்ப தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களோ அல்லது பள்ளி கல்வித்துறையோ விரைவில் அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஷேர் ஆகுதுன்னு